இதுதான் எங்களுடைய வீடு. பூந்தோட்டம் வைக்க வேணும், இருந்து அழகு ரசிக்க வேணும் என்ற ஆசை. இவன் எங்கட வளர்ப்பு பூனை குட்டியா. மாதுளை பூக்க தொடங்கிவிட்டது. எங்களுடைய துளசி மாடம், துளசிக்கு விளக்கு வைக்கிறது. இது விண்டர் நேரத்தில் வீட்டுக்குள்ளே வைக்கிற துளசி மாடம். இலைகள் பச்சை நிறம் என்பதை பொய்ப்பிப்பதற்காக ஜப்பான் மரம். இது எங்கள் வீட்டு பிள்ளையார். நந்தவன பிள்ளையார். கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் தொடங்கிவிட்டன. கோஞ்சி பைத்தை மரங்கள் டிஃப்ரெண்ட். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சு. எங்களுடைய திராட்சை கிரேப்ஸ் பூக்கிறது, காய் வரும். இது எங்கள் அத்தி மரம் சோலையாகிவிட்டது, காய்த்திருக்கிறது. காய் 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 ஆலங்காய் வந்தது. மிகவும் இனிப்பான ஒரு மாதிரி பூக்கிறது. ரோஜா பூக்கிறது. ஒரு மேலிக்கரையில் இருக்கின்ற ஒரு அழகிய ரோஜா. வெங்காயம் போட்டு கொஞ்சம் முளைத்திருக்கிறது. நான் இந்த பூசணிக்கன்று நத்தை சாப்பிடாமல் இருக்க ஒரு நீல நிற மருந்து போட்டிருக்கிறேன். இது எங்களோட ஊர் போஞ்சி பைத்தங்காயம், வெங்குவால் பைத்தங்காயம் நட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் நத்தை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக அந்த நீல கலரில் மருந்து வண்டி போட்டிருக்கிறேன். என்ன நிறைய வண்டி வச்சு எல்லாம் நத்தை சாப்பிடுச்சு. அப்புறம் ஒரு தக்காளி, மிளகாய், கத்தரி தோட்டம் எல்லாம் நட்டு வளர்ந்து வருது. மிளகாய் பூத்திருக்கு, தக்காளியும் பூத்திருக்கு. கத்தரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது. தக்காளி பூத்திருக்குது. கண்ணு நட்டு இப்போதான் வளர போகுது. பாப்போம், சந்தோஷம். அப்புறம் இது புரியன் என்று சொல்கிறது ஒரு நாவல் பழம் மரத்தில் வரும். நல்ல அருமையான இனிப்பான பழம். இன்னும் ஒரு 15-20 நாளில் தயாராகிடும். ஆயிரக்கணக்கில் காய்ச்சிருக்கு, ஆயிரக்கணக்கில். சாப்பிட்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளோக்கு சாப்பிட முடியாது. நாங்கள் வெயில் காலத்தில் வழியில் ஊஞ்சல்லையோ விசைலையோ இருந்து உழைப்பாடுறதுக்காக செய்யப்பட்ட இடம். பூனை தான் இப்போ படுத்துங்க.